ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2.7 12வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 12வது கணக்கு. ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எனில் x பவர் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை எடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து 1ன்னு வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி தெரியுமா? இப்போ ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ஓகேவா? எனில் இப்போ ஏபிசிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏ ஈக்குவல் டு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கோ அதோட பொது வடிவம் ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D அந்த மாதிரி இருக்குமா? ஏ பிளஸ் 3D இந்த மாதிரி போகுமா? அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ, பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி, ஓகேவா? சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2D அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தடுத்த 3 உறுப்புகள் தான், அதனால 3 உறுப்புகள் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து அந்த XYZ என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். அப்போ அதையும் எடுத்துக்கலாம் பாருங்க. XYZ என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ஓகேவா? இது பெருக்கு தொடர் வரிசையோட அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இப்போ பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதோட பொது வடிவம் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அப் டு இதே மாதிரி போகுமா? அப்போது எக்ஸுங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2Dன்னு எடுத்தோம். அதனால் இங்கே வந்து இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ஒய் எப்படி இருக்கும்? XRன்னு இருக்குமா? இங்கே ஏஆர் தானே, அப்போ XR. அடுத்து இசட்டுங்கிறது XR ஸ்கொயர்ன்னு இருக்குமா? ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாமே இந்த LHS எடுத்து நம்ம இதை கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்கள். இப்போ LHS எடுத்துக்கலாம். ப்ரூஃப் பண்ண வேண்டியது x பவர் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ எக்ஸ் பவரில் b மைனஸ் சியா? இப்போ பிங்கிறது இங்கே என்ன? ஏ ப்ளஸ் டி தானே. அப்போ ஏ ப்ளஸ் டி மைனஸ் சிங்கிறது ஏ ப்ளஸ் 2D. ஓகேவா? இன்ட்டு ஒய்ங்கிறது ஒய் பவரில் சி மைனஸ் ஏ, சிங்கிறது ஏ ப்ளஸ் 2D மைனஸ் ஏவா? இப்போ ஏங்கிறது இங்கே ஏ தானே. அடுத்து இன்ட்டு இசட் பவரில் ஏ மைனஸ் பி, ஏங்கிறது ஏ தான், மைனஸ் பிங்கிறது ஏ ப்ளஸ் டியா? இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு. இந்த மைனஸ் எல்லாமே உள்ளே கொண்டு போய் எழுதிடலாம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மைனஸ் எல்லாமே உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் பவரில் இங்கே ஏ ப்ளஸ் டி அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் இந்த ரெண்டுக்குமே பொதுவு தானே. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் 2Dன்னு வருமா? அடுத்து இங்கே ஒய் பவரில் இங்கே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். 2D மைனஸ் ஏ. இசட் பவரில் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி. ஓகேவா? இந்த மைனஸ் ரெண்டுக்கும் போதும், அதனால் மைனஸ் ஏ மைனஸ் டி. ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ எக்ஸ் பவரில் இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, அப்போ 0ன்னு ஆயிருமா இந்த ரெண்டுமே? அப்போ இங்கே டி, இங்கே மைனஸ் 2Dன்னு இருக்குது. இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்தால் கழிச்சிட்டு எது பெருசோ அதோட குறிய போடுவோமா? இப்போ இதில் 2லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா வெறும் டி, 2Dலேருந்து 1D போச்சுன்னா வெறும் டி மட்டும் வரும். பெருசது இதோட குறி என்ன? மைனஸ். அப்போ மைனஸ் டின்னு வருமா? இன்ட்டு ஒய் பவரில் என்ன வரும்? இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, அப்போ இந்த ரெண்டும் 0ன்னு ஆயிரும். அப்போது ஒய் பவரில் 2D மட்டும் வரும். இங்கே இசட் பவரில் பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ போயிருமா? அப்போ மைனஸ் டி மட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மேலே இருக்கிறதுக்கு அந்த ஏபிசிக்கு நம்ம என்ன எடுத்தோமோ கூட்டுத்தொடர் வரிசையில் அதை எடுத்து போட்டோம். இப்போ இங்கே XYZ இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம பெருக்கு தொடர் வரிசையில் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அதை எடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் பவரில் மைனஸ் டி. அடுத்து
இன்ட்டு ஒய்க்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் XRன்னு எடுத்திருக்கோமா, அப்போ XR பவரில் 2Dன்னு வரும். இன்ட்டு இசட்டுங்கிறது XR ஸ்கொயரா, XR ஸ்கொயர் அதோட பவரில் -D. ஓகேவா, இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதை பிரித்து எழுத போகிறோம். பாருங்கள் எப்படின்னு, X பவர் -D இன்ட்டு X பவர் 2Dன்னு வருமா, இது ரெண்டையும் பிரிக்க போகிறோம். ஓகேவா, இது ஹோல் பவரில் இருக்குல்லையா, இதை பிரித்து எழுத போகிறோம். அப்போ X பவரில் 2D இன்ட்டு R பவரில் 2D இன்ட்டு இங்கே X பவரில் -D டு R பவரில் இங்கே 2 இருக்குது, அப்போது -D கூட பெருக்கும்போது அப்போ -2Dன்னு வருமா. ஓகேவா, இங்கே 2 இருக்குது, இங்கே -D கூட பெருக்கும்போது -2D அப்படின்னு ஆகும். இப்போ பாருங்கள், X பவரில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம், R பவரில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே X பவரில் இங்கே -D இருக்குது, இங்கே +2D இருக்குது, இங்கே -D இருக்குது. ஓகேவா, அடுத்து இன்ட்டு R பவரில் இருக்கிறதெல்லாம் எழுதலாம். பாருங்கள் 2D இங்கே -2D. ஓகேவா, எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். X பவரில் இருக்கிறது X பவரில் எழுதிட்டோம், R பவரில் இருக்கிறது R பவரில் எழுதிட்டோம். ஓகேவா, இப்போது பாருங்கள் -D இங்கே -D, அப்போ X பவரில் என்னென்னு வரும், -Dனா -2Dன்னு வருமா. குறி ஒரே மாதிரி இருந்ததுன்னா கூட்டி அதே குறி போடுவோம். அப்போ இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி குறி, ஸோ கூட்டணும் அப்படின்னா டியும் கூட்டினா 2Dன்னு வரும். இங்கே ரெண்டுக்குமே மைனஸ், அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். -2D + 2D இன்ட்டு R பவரில் -2D -2D. ஓகேவா, இப்போ இது என்னென்ன ஆகும் பாருங்கள், ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ், அப்போ இதோட வேல்யூ 0 ஆயிருமா, இதுலேருந்து இது கழிஞ்சிருச்சுன்னா 0 தானே. இப்போ X பவரில் 0 இன்ட்டு இங்கே Rல 2D -2D, அப்போ இதுவும் 0. ஓகேவா, எதோட பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ ஒன்று தானே. அப்போ இதோட வேல்யூவும் ஒன்று தான், இதோட வேல்யூவும் ஒன்று தான். அப்போ என்ன ஆன்சர் வருது, ஓரோன் 1 தான். நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், X பவர் B - C இன்ட்டு Y பவர் C - A இன்ட்டு Z பவர் A - B ஈக்குவல் டு 1. ஓகேவா, இதுதானே நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.